பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனில் மசாலாலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் 1/2 kg சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் கொஞ்சம் மஞ்சள்தூள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், ஒரு அரை லெமனை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபைனலாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உருக்கின பட்டர் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மசாலாவில் சிக்கனை வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து தான் வந்து பட்டர் சிக்கன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சிக்கனில் வந்து ஆயில் சேர்க்காமல் பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஹோட்டல் டேஸ்ட்டில் நமக்கு வந்து பட்டர் சிக்கன் வந்து கிடைக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ குறைஞ்சது இது ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறணுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் வந்து மசாலாவில் சிக்கனை வந்து நல்லாவே ஊற வச்சாச்சு. இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து பொரித்து எடுப்பாங்க. நம்ம வீட்டில் தான் வந்து நம்ம பட்டர் சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சாலோ ஃப்ரை பண்ணுறதே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ஆயிலியாக இருக்காது. நம்ம ஹோட்டலில் பண்ணுற மாதிரி பொரிச்சலே எடுக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி சிக்கனை வந்து எல்லா சைடும் நல்லா பரப்பி விட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 kg சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் எல்லாத்தையுமே அப்படியே வந்து கடாயில் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து லைட்டாக பொன்னிறமாக பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இது கிட்டத்தட்ட தந்தூரி ஸ்டைல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். இப்போ சிக்கனை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சிக்கனை வந்து பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணனால எனக்கு வந்து ஆயில் கம்மியாக தான் பிடிச்சிது. ஸோ மீதி இருக்க இதே ஆயிலே வந்துட்டு நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணாதீங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து லைட்டான ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும். அதனால தான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கலாம். முழு முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரி வந்து இந்த சிக்கனுக்கு, இந்த பட்டர் சிக்கன் கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டையும் நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும். முந்திரி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 தக்காளியை கட் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் சிக்கனுக்கு வெங்காயத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும், தக்காளியோட அளவு தான் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வதங்க தேவையான அளவு கல்லுப்பு. நம்ம வந்து சிக்கன்லேயும் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், இந்த மசாலாலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட கொஞ்சம் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன்.
நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த அரைச்சோம் பார்த்திங்களா இந்த பேஸ்ட்டு இதை வந்து நல்லா வடிகட்டிக்கணுங்க. நல்லா வடிகட்டணும் அப்படின்னா நல்ல ஒரு சில்கினஸ், நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்மூத்தாக நல்லா சில்கியாக இருக்குது பாருங்கள். நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வடிகட்டிடணும். இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது பேனை சூடு பண்ணிட்டு இதில் 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் பட்டர், அரை ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த பேஸ்ட், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் விட்டு கொதி வர ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபைனலாக இதில் க்ரஷ் பண்ண கஸ்தூரி மெத்தியை அப்படியே தூவிட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தேனுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். தேன் ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி அந்த சிக்கனில் சேர்த்து பாருங்கள். அந்த கிரேவியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு 5 பாதாமாக தோல் உரித்து எடுத்து வச்சுட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவு நம்ம வீட்டில் டெய்லி எடுத்து வைக்கிற பாலாடை ஆட் பண்ணி கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து சிக்கனில் சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற பாலாடையும் பால் கொஞ்சம் பாதாம் சேர்த்து நம்மளே வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது உங்கள்கிட்ட வீட்டில் இருக்க பாலாடை இல்லை அப்படின்னா வெறும் பால் மட்டும் நீங்கள் சேர்த்து கூட ஃபைனலாக ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து அந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான். ஃபைனலாக இதில் நம்ம ரெடி பண்ண இந்த க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. சும்மா சூப்பராக பட்டர் சிக்கன் வீட்லேயே ரொம்ப க்ரீமியாக ரெடி பண்ணி ஆச்சு பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பட்டர் சிக்கனோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த பட்டர் சிக்கன் வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.